அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் வந்து 35,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. என்எஸ்சி வந்துட்டு எக்ஸ்பிரி டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 4th அது எஃபெக்ட் வருது. நமக்கு வந்துட்டு வியாழக்கிழமை அப்படிங்கிற க்ளோசிங் டேக்கு பதிலாக திங்கக்கிழமையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதனை பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நிஃப்டி வந்துட்டு இப்போ இந்த கேண்டிலில் ஒரு பெரிய கேண்டில் வந்தப்பவே நம்ம சொன்னோம், அடுத்த நாள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். இப்போ இந்த கேண்டில் அப்போது அடுத்த நாள் வந்துட்டு ஒரு கேப் டவுனுக்கு வாய்ப்புகள் ஒரு 10% தான். கேப் அப்புக்கும் ஒரு 10% தான். 80% வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும், ஒரு சைட்வேக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். அப்போது அதே போல் நேற்று வந்து ஒரு பெரிய கேண்டில். இப்போ இதை வந்துட்டு திருப்பி மார்க்கெட் நல்லா மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பனுக்கும் லோவுக்கும் குறைந்தபட்சம் லெவலை வச்சு எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிலை பெற்றால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன பண்ண முடியும், திருப்பி மேலே ஒன் சைடாக ஏற முடியும். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா எண்டில் போயிட்டு தான் கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருப்பாங்க. திருப்பி எண்டில் வந்துட்டு நாளைக்கு நல்லா இறங்கிடுமோ அப்படின்ட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எண்டில் ட்ரேடில் ஒரு 3:30க்கு வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணலாம், அடுத்த நாள் வந்து பிடிஎஸ்டி வைக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு ட்ரை பண்ணுவாங்க. இது வந்துட்டு வாய்ப்புகள் எத்தனை முறை சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா கீழே போகிறக்கும் ஒரு 10% வாய்ப்பு. அப்போ 80% இந்த இடத்துல வந்துட்டு நிலை பெறுவதற்கு உண்டான அவங்கள வந்து கன்சால்டேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை தான் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். முதல் ப்ராபபிலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்துட்டு லெவல்ஸோட மிக்கில் பண்ணுங்கள். நேற்று முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 22,350. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரே இம்பேக்டட்னால நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்பாட் சார்ட்லேயே நம்ம அதை பதிவு பண்ணிடலாம். 22,350 கால் நமக்கு 12 ரூபாய் லோ. அப்போ இன்றைக்கி என்ன ஆகும்னா 22,350 + 12. அப்போ என்ன அர்த்தம், 22,362 அப்படிங்கிற இடம் வருது. அப்போ இதை வந்து சார்ட்டில் போட்டுருங்க. $22,362 ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்தது 22,350 ஒரு கோடு. அடுத்து வந்து 22,463 அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு கோடு. ஏன்னா அவங்களுடைய ஹை 350 காலோடைய ஹை. இது ஒன்று. அடுத்தது புட் ஆப்ஷன்ஸோட லோ 63. அப்போ என்ன அர்த்தம், 22,350 - 63. அப்போது நமக்கு மார்க்கெட்டை வந்துட்டு 87க்கு 22,287. அடுத்தது மார்க்கெட்டை அதோட ஹை 277. 300ன்னு வச்சுட்டாலும் கூட 22,050. அது ரொம்ப கீழே இருக்குது. அது நம்ம போட்டுடலாம். $22,050 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியோட இம்பேக்டட் ஜோனை கவர் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்க போகுது. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் டுடே ரூல்ஸாக பார்த்தீங்கன்னா 22,350 என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ 22,350 காலோடைய டேட்டாஸ் நம்ம போட்டாச்சு. அப்போ இதில் வந்து 10 ரூபா, நேற்றைய லோ வந்து இவங்களுக்கு 10 ரூபா, 13 ரூபா. அந்த 13 ரூபாய்க்கு ஒரு கோடு. அடுத்தது இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆவரேஜ் நம்ம போட்டுக்கலாம். 70, 85. அப்போ 15 ரூபா வித்தியாசம் இருக்குது. அப்போ 78 ரூபா. அப்போ 80 ரவுண்ட் ஆஃபாக பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். அடுத்தது இவங்களுடைய ஹை 113 ரூபா. அடுத்தது புட் ஆப்ஷன்ஸோட எஸ்டர்டே லோ 63, அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூபா கால் ஆப்ஷனுடைய லோ, 63 ரூபா புட் ஆப்ஷனுடைய லோ, 78 ரூபா ஏடிஎம் க்ளோசிங், இது வந்துட்டு காலுடைய எஸ்டர்டே ஹை. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதே வந்துட்டு புட் ஆப்ஷனுக்கு இதே மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். புட் ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 78 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கோடு போட்டுடலாம். $113 காலோட ஹை. $63 இவங்களோட லோ. புட் ஆப்ஷனுடைய லோ, இது வந்து ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட். அடுத்து வந்துட்டு இது காலுடைய ஹை. இந்த ஜோன் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க, இப்போ 22,350 காலுடைய க்ளோசிங் 70 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 22,420. இதுதான் நமக்கு வந்து எட்ஜ் பாயிண்ட். இந்த 420க்கு மேலே இவங்க நிலை பெறும் வரை அப்படிங்கிற கான்செப்டும், 420க்கு கீழே நிலை பெற்ற வரை இந்த 22,350லேருந்து 420 இதற்குள்ளே என்ன நடக்கிறாங்கன்னு ரிசர்ச் பண்ணுங்கள். இது புட் ஆப்ஷன் 85 ரூபா. அப்போ 22,265. அப்போ இந்த ஜோன் எட்ஜ் ஜோன். அப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கிற வரை என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும். இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 150 புள்ளி வரும். அப்போ அவுட்டர் எட்ஜ் அப்படின்னு பார்த்தா 22,500. இந்த பக்கம் வந்துட்டு அதே 150 பாயிண்ட் அப்படின்னா 22,200. இது வந்து அவுட்டர் எட்ஜ். இது வைட் ரேஞ்ச், இது வந்து ஷார்ட் ரேஞ்ச்.
அப்போ இதற்குள்ளே என்ன மாதிரி நிகழ்வு நடக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டுலேயுமே 113 அப்படிங்கிறது இவங்களுடைய ஹை, காலுடைய ஹை. அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே இதை பேஸ் பண்ணால் 100 பாயிண்ட் 100 பாயிண்ட்னா 22,250 டு 22,450. அப்போ இந்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 22,250ம் 22,450 ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி தாக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். அப்போ 22,450க்கு போய்க்கலாம். அப்போ லெவல்ஸ் அங்கே மென்ஷன் பண்ணணும். 450 வரும்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் சேம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன சேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோன்னா, அந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத சமவிலையாக பண்ணணும். அப்போ அது இப்போ எவ்வளோக்கு இருக்குது, 78 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் 78 ரூபாய்க்கு மீட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்கிறதுனால. மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது இதை கிராஸ் அவுட் பண்ணுனா அவங்களுக்கு ஆப்பனட்டோட க்ளோஸ் 146. அடுத்தது இவங்களுடைய ஓன் ஹை 59. இப்போ இந்த லெவல்ஸை இவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 450 வரும்போது இவங்களோட ரியாக்ஷன் இதுதான் நம்மளுக்கு இருக்க போகுது. அடுத்து 450 புட், சேம் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், 78 ரூபாய் அப்படிங்கிற டேட்டாவை உள்ளே போட போகிறோம். அடுத்தது அவங்களுடைய ஆப்பனண்ட்டோட ஹை நமக்கு 59ன்னு நினைக்கிறேன். இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இவங்களுடைய சேம் ப்ரீவியஸ் க்ளோஸோ 146. அப்போ 146க்கு ஒன்று போட்டுருங்க. நம்மக்கிட்ட அதுக்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்கோ அதெல்லாமே போட்டுருங்க. அப்போ 22,450 புட் ஆப்ஷன் இவங்க 150 ரூபாயை சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ மார்க்கெட் 22,300க்கு கீழே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதுதான் நம்மளுக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறதுனால நமக்கு என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நமக்கு மதிப்பு இருக்க போகிறது. அதான். அடுத்து 22,250க்கு 250 புட் ஆப்ஷன். 250 புட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 46 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க, கால் 131 ரூபாய்க்கு ஆயிருக்காங்க. நமக்கு எந்த டேட்டா இருந்தாலும் என்ன பரவாயில்ல, நம்ம எதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட டக்குனுமே வரணும். 78. அடுத்தது 184 ரூபாய் அப்படிங்கிறது ஆப்பனண்ட்டோட ஹை, ஆப்பனண்ட்டோட க்ளோஸ் 131. அப்போ 131க்கு ஒரு டேட்டா. அடுத்து லோ 35.24. அப்போ 35 போட்டுக்கலாம். ஆப்பனண்ட்டோடது 24.
இங்கே பாருங்க, புட் ஆப்ஷன் வந்துட்டு 35 ரூபா, கால் ஆப்ஷன் உள்ள 24. இந்த 24க்கு இன்னொரு 10 ரூபாய் இறங்கினாலும் கூட நமக்கு வந்து கால் ஆப்ஷன் என்ன பண்ணாது, 184லேருந்து 217 போகாது. அப்போ இது எல்லாமே நம்ம வந்துட்டு யோசித்து இது பண்ணணும். அப்போ இவங்க 2 பேரும் என்ன மாதிரி இம்பேக்டடை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். மார்க்கெட்டை அப்போ கால் ஆப்ஷனுக்கும் என்ன பண்ணணும், இதே மாதிரி டேட்டாஸை நம்ம போடணும். $22,250 கால். இவங்களுடைய சேம் ஹை 184, 200ன்னு வச்சுக்கலாம். 2 பேர்த்துக்குமே ஈவனா 200. அப்போ இந்த மாதிரி ஜோன் எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். அப்போ எட்ஜ் ஜோன் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அவுட்டர் ரேஞ்ச் என்ன பண்ணுறாங்க, இந்த டேட்டாஸ் நம்மளுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வந்துட்டு இப்போ இம்பேக்ட் ஜோனாக நம்ம பண்ணக்கூடிய இடம் வந்துட்டு 22,350 நிலை பெறணும். 22,350 வந்துட்டு 2 பேருமே 78 ரூபாய்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடுவே இம்பேக்டடாக போகும். அப்போ ஒருவர் 78 ரூபாய்க்கு மேலே, ஒருவர் 78 ரூபாய்க்கு கீழே இவங்க இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை ஒரு மொமெண்டம் ஸ்ட்ரைக்காகவே பண்ண முடியும். அப்போ அதனால் வந்துட்டு 22,250 டு 22,450 என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதை பார்த்து முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது ஐடிஎம் ஆப்ஷன் முடிகிறவங்களுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷனுக்கு 0 செய்யப்படும். அதனை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.